ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சபை ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன்லையும் எங்களோடு கூட பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்களையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைக்கும் செய்திக்கான ஆதார வசனம் சங்கீதம் 22:23 வசனத்தை நாம வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் நல்லவர். கவனிங்க. அதாவது பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சபையில் இல்லாத ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டு சபையில ரொம்ப குறைந்து போயிற்று. அதை குறித்து தான் ஆண்டவர் பேசும்படி எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவனாக அதை உங்களிடத்துல பேசும்படியாக நான் இந்த இடத்துல நிற்கிறேன். பழைய ஏற்பாட்டு சபையில பக்தி மாத்திரம் இல்ல, பயபக்தியும் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு சபையில நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது பக்தி ஏராளம் தாராளம் இருக்கிறது. ஆனா அந்த பக்தியில என்ன ஒண்ணு ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்கணும், அதுதான் பயம். ஹல்லேலூயா. பயபக்தி. ஆண்டவர் பக்தியை மாத்திரம் நம்மிடத்துல எதிர்பார்க்கல, பயபக்தியையும் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷன் பக்தியா இருக்கிறதுனால தேவனை சந்தோஷப்படுத்திட முடியாது. அதே மனுஷனுக்குள்ளாய் பக்தியோட பயபக்தியும் இருக்குமே ஆனால் கர்த்தர் அவன் மேல ரொம்ப பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்கு என்று சொல்லி எதை செய்தாலும் ஒரு பயம் கலந்த பக்தி நமக்குள்ளாய் இருப்பதாக. பயமில்லாத பக்தி வீணா போயிரும். பயமில்லாத பக்தி மூலமாய் நமக்கு ஒரு மேன்மை வராது. எதெல்லாம் பக்திக்கு அடையாளமாய் செய்கிறோமோ அதெல்லாம் ஒரு பயத்தோடு கூட செய்வோம். நாம கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியமானாலும் ஆராதனையானாலும் பரலோகத்தின் தேவன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாம செய்கிற பக்திக்கான ஆராதனைகள், பாடல்கள், துதிகள், கைத்தட்டுறது, ஜெபிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி செய்கிறோம், எந்த விதத்துல செய்கிறோம், அதுல பக்தி மட்டும்தான் இருக்கிறதா இல்ல பயமும் இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆபேலும் காணிக்கை செலுத்தினான், காயினும் காணிக்கையை கொண்டு வந்தான். ஆனா ஒருத்தனுடைய காணிக்கையில பயம் கலந்த பக்தி இருந்தது, ஒருத்தனுடைய காணிக்கையில பயமே இல்லாத ஒரு காணிக்கை இருந்தது. ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. அவன் ஆண்டவருக்காக செலுத்தப்படுகிறது, இது கர்த்தருக்காய் கொடுக்கிற பலி, இது கர்த்தருக்காய் செலுத்துகிற காணிக்கை. நான் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு கொடுக்கணும். ஆகையினால ஏதோ போணுமா, கையில கிடைச்சதா அதை கொண்டு போய் ஆண்டவர் கொடுத்தோமா அப்படியெல்லாம் இல்லாமல் மந்தைகளில போய் தலையீற்றுகளில பார்க்கிறான். எது தலையீற்று, எது கொழுமையா இருக்கு, எது பார்க்க அழகா இருக்கு, எது பழுதில்லாம இருக்கு, அந்த பெஸ்டை ஆண்டவருக்கு கொடுப்போம் என்று சொல்லி அவனுடைய பக்தியில ஒரு பயம் இருந்துச்சு. அதை ஆண்டவருக்கு செலுத்தும் போது காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்காமல் ஆபேலுடைய காணிக்கையை பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆகவே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்க பக்தியா இருக்கிறது நல்லது. அந்த பக்தியில எவ்வளவு பயம் இருக்கிறது. நான் செய்கிற ஒவ்வொன்றையும் நான் பயத்தோடு செய்கிறேனா, பக்தியோடு தான் செய்கிறேனா, இதெல்லாம் நீங்க கவனிப்பீர்களானால் ஆண்டவர் இதுவரையிலும் உங்கள் மேல பிரியமாய் இருந்த தேவன் இன்னும் உங்கள் மேல பிரியமாய் இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆகையினாலதான் சங்கீதம் 22:23 நாம வாசித்தால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயபக்தியாயிருங்கள். பக்தியை மாத்திரம் எதிர்பார்க்கல, அதுல ஒரு பயம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எத்தனையோ முறை முழங்காலிலே நின்று வேதத்தை வாசித்து முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ வேதத்தை வாசிக்க கூட ஒரு பயம் வருது. இந்த வார்த்தை தேவனுடையது,
இந்த வார்த்தை வாசிக்க நான் எவ்வளவேனும் தகுதியற்றவன். ஆகவே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது சாதாரணமா நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரியே வாசிக்காமல், இந்த வார்த்தை தேவனுடையது, இந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு முன்பதாக ஒரு பயத்தோடும் பக்தியோடும் தாழ்மையோடும் அவருக்கு முன்பதாக நின்று நான் வாசிப்பேன். சோ முழங்கால் போட்டு தான் வாசிக்கணும்னு நான் சொல்ல வரல. வாசிக்கிற பகுதி தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். வாசிக்கிறதுல கூட ஒரு பய பக்தி இருப்பதாக அதை தேவன் ரசிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜெபமும் வித்தியாசமா இருந்தது. எல்லாரும் தேவனோடு பேசுகிறது வித்தியாசமா இருந்தது. ஆதாமினிடத்தில் ஆண்டவர் பேசினார், கொஞ்சம் துமுறாவே பேசினார். நான் புசிக்க கூடாது சொன்ன கனியை நீ புசித்தாயோ, இல்ல தேவரீர் என்னோடு கூட இருக்கும்படி தந்த ஸ்திரியே தந்தா அப்படின்னு ஒரு மாதிரி திமிராவே பேசினான். ஆனா ஆதாம் பேசினதற்கும் ஆபிரகாம் பேசினதற்கும் ரொம்ப வித்தியாசம். ஹல்லேலூயா. தூசியுமா இருக்கிற நான் பேச துணிந்தேன், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். ஜெபம் நல்லதுதான், நிறைய மணி நேரம் ஜெபிக்கிறது நல்லது, அதிகாலையில ஜெபிக்கிறது நல்லது, உபவாசத்தை ஜெபிக்கிறது நல்லது. அந்த ஜெபத்துல நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்கிறதை தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். வாயில வந்ததெல்லாம் வார்த்தைகள் அல்ல, ஆண்டவரை ஈர்க்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும், ஆண்டவரை கவரக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும் போது அவர் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. ஆகவே பக்தியை வைத்து ஆண்டவரை கவர்ந்து கொள்ள முடியாது. பயபக்தியோடு கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போமேயானா அந்த பயபக்தி கர்த்தரை கவர்ந்து கொள்ளும். நம்ம செய்கிற எல்லாவற்றிலையும் ஒரு பயம் இருப்பதாக, பயம் கலந்த பக்தி இருப்பதாக. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் இடத்துல இல்ல, நிறைய பெரியவர்கள் இடத்துல இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். பயம்தான் இருக்கிறதா? சிலாள்கிட்ட பயம் இருக்கும், பக்தி இருக்காது. சிலாள்கிட்ட பக்தி இருக்கும், பயம் இருக்காது. ஆனா தேவன் பயபக்தி ரெண்டையுமே ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தேவன் என்றால் அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் எங்கே? அவர் தேவனாக இருக்கிற பட்சத்துல நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய கனம் எங்கே இருக்கிறது? உண்மையிலே கனம் செலுத்துகிறோமா? ஒரு ஜெபம் தேவனை கனம் பண்ணி தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி தினந்தோறும் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் வேலைக்கு போற அவசரத்திலேயே ஜெபம் பண்ணிட்டு போறது. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு திடீர்னு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. போனேன். ஒரு ஆள் பட்டனை பூட்டிட்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா இன்னைக்கு வேலைக்கு போறேன் என் கூட வாருங்க அப்படி எல்லாம் சொல்லி அவசரமா பட்டனை பூட்டுறாரு, ஜெபம் பண்றாரு, பட்டனை பூட்டுறாரு, ஜெபம் பண்றாரு. அப்படியே அவசரமா ஜெபம் இருந்துச்சு. பார்த்தேன். அதுக்கு பிறகு திரும்ப கேட்டேன், காலையிலே ஜெபம் பண்ணிருவீங்களோ? இல்ல வேலைக்கு போச்சுலதான் ஜெபம் பண்றேன். அப்ப அவருடைய ஜெபமே எப்பந்தான் ஆரம்பிச்சு எப்பந்தான் முடியுது அப்படின்னா அந்த ட்ரெஸ் பண்ற நேரத்துல ஜெபம் பண்ணிடுவாரு. நிறைய விசுவாசிகள் படுத்துட்டே ஜெபம் பண்றீங்களா? தலைவண்டி எல்லாம் வச்சு ஃபேன் எல்லாம் போட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டே ஜெபம் பண்றது. என்ன ஒரு பயபக்தி! சூப்பர்ப்பா. ஆண்டவர் அப்படியே மயங்கிருவாரு. யாருக்குமே செய்யாத அற்புதத்தை உங்க வீட்டுல உங்கள்கிட்ட வந்து செய்வார் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. என்ன சொல்ல? சோ எதை செய்தாலும் ரொம்ப ஒரு பயபக்தி, பயத்தோடு நிற்கணும், துணிந்து நிற்க கூடாது. துணிகரத்தை வேற எங்கேயாகிலும் காட்டுங்க. துணிகரத்தை காட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் துணிய வேண்டிய ஒரு இடம், துணிந்து நிற்க வேண்டிய ஒரு இடம் ஏனால் அது பிசாசுக்கு முன்பதாக தான். தேவனுக்கு முன்பதாக எப்போதுமே பயத்தோடும் பக்தியோடும் நாம நிற்போம். ஹல்லேலூயா. தினந்தோறும் வீடுகளில சபைகளில அவரை பணிந்து கொள்ளுங்க. முதலாவது சபையில வரும்போதே ஒரு ஆராதனை பங்கெடுக்கிறோம், இதெல்லாம் நாம சொல்ல வேண்டியதில்லை. ஆனா புரிந்து கொள்ளணும். நாங்க ரட்சிக்கப்படக்கு முன்பதாக அந்த விக்கிரகங்களுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமா விழுந்து கிடந்து போன உடனே அப்படியே சாஷ்டாங்கமா விழும். எங்க தாத்தா தோப்புகரணம் போடுவாரு, வாயிலே அடிப்பாரு, தெரியாம பேசிட்டேன் அப்படின்ட்டு. தேவனுக்கு முன்பதாக இப்படியே நிற்போம்.
சபைக்கு வரும்போது முதல்ல உங்களை பணிந்து கொள்ளுங்க. வயசு மூப்பு காரணமா முடியல, அவங்கள ஒண்ணுமே சொல்லல. கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவு குனிய முடியுமோ, எவ்வளவு பணிய முடியுமோ, அவர் பெருகணும், அவருக்கு முன்பதாக நான் சிறுகணும் என்கிற எண்ணத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து நில்லுங்க. தாழ்த்துகிறவனை அவர் உயர்த்த ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையில எப்போதுமே பயத்தோடு இருங்க. சபை காரியத்துல பயம். இன்னைக்கு நிறைய சபைகள்ல விளையாட்டு நடக்கிறது, சபைக்குள்ளேயே விளையாட்டு நடக்கிறது. சாதாரணமா எண்ணப்படுகிறது திருச்சபை. நான் சொல்லுகிறேன், இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல். இந்த வீட்டிற்கும் பரலோக வீட்டிற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இந்த வீட்டிற்கும் தேவனுடைய வீட்டிற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனுடைய நுனியில தேவன் வீற்றிருக்கிறார், அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த வீட்டிற்குள் வரும்போது ஒரு பயம் கலந்த பக்தி எப்போதும் இருக்கணும். தேவ சமூகத்துல போறேன், பாடல் ஆராதனை எல்லாம் முடிந்த அளவு என்னையே ஃபாலோ பண்ணிட்டு கை தட்டுங்கன்னு சொன்ன கை தட்டுங்க. நிறைய பேர் இப்பவுமே சத்தம் வராம தட்டுறீங்க. உங்களால எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. பாடும்போது முடிஞ்ச அளவுக்கு சில ஆட்கள் அப்படியே உதட்ட மட்டும் அசைச்சிட்டே போயிருந்தீங்க. சத்தமா ராகமா பாடுங்க. ஆரம்பத்துல நீங்க உதட்ட அசைச்சீங்க, நானும் ஏற்றுக்கொண்டேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு நாள் ஆன பிறகுமே நானும் கிட்டத்தட்ட படிச்ச பாட்டை தானே படிக்கிறேன். இன்னுமா முடியல உங்களுக்கு? உதட்டையே அசைச்சிட்டு இருக்கீங்க. அதனால ஆண்டவரை பாடுறேன், அவரை சந்தோஷப்படுத்த பாடுறேன். என்னால எவ்வளவு முடியுமோ சத்தத்தை உயர்த்தி முடிஞ்ச அளவுக்கு ராகமாய் பாடுங்க. ஹல்லேலூயா. கை தட்டும் போது கர்த்தருக்காக தட்டுகிறோம். முடிந்த அளவுக்கு நல்ல சத்தம் வர்ற மாதிரி கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த பக்தியில பயம் இருந்தா இதெல்லாம் தானா வரும். இதெல்லாம் தானா வரும். தேவனுக்காக செய்கிற எல்லாமே கொடுக்கிற காணிக்க முதல் பயத்தோடு பக்தியோடு கொடுங்க. எவ்வளவு கொடுத்தா போதும், அவ்வளவு கொடுத்தா போதும், அப்படி கொடுத்தா போதும், இப்படி கொடுத்தா போதும். தேவனை புரிந்து கொண்டு தேவனை நேசித்து எதை செய்தாலும் கர்த்தரை நேசித்து செய்யுங்க. அன்பு கூர்ந்து செய்யுங்க, பயத்தோடு செய்யுங்க. சபையில யாரும் நிர்விசாரமா இருக்கக்கூடாது, பயபக்தியா இருக்கணும். சபைக்குள்ளாக நம்ம பழக்க வழக்கங்கள் பயபக்திக்குரியதா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பேசும்போது இனிமையான தூக்கம் வருகிறதற்காக தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, தயவு செய்து தூங்காதுங்க. எப்போதுமே ஒரு செய்திக்காக ஒரு மனுஷன் நிற்கும் போது மனுஷனை பார்க்க வேண்டாம், அவனோடு கூட கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களோடு கூட பேச போகிறார். அந்த சிந்தை மாத்திரம் உங்களுக்குள் இருப்பதாக. அதான் உண்மை. என்னைக்குமே ஆண்டவர் என்னம வந்து மாம்சத்துல வந்து உங்களோடு கூட பேச மாட்டா. மாம்சமானவனை பயன்படுத்தியே உங்களோடு கூட பேசுவா. அசுத்த ஆவிக்கும் ஒரு மனுஷனுடைய சரீரம் தேவை, பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு மனுஷனுடைய சரீரம் தேவை. இது பரிசுத்த ஸ்தலம். என் ஆண்டவர் என்னை அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருக்கிறார். இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த சரீரத்திற்குள்ளா இருந்து அசுத்தாவியால பேச முடியாது, தேவாவியால தான் மட்டும் பேச முடியும். ஆகையினால புரிந்து கொண்டு ஆண்டவர் ஏதோ பேச வர்ற காது கொடுத்து கவனிங்க. சொல்லுகிற 10 வார்த்தையில 5 உங்களுக்குரியதா இருக்கும், உங்களை மாற்றுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால செய்தி ரொம்ப கூர்ந்து கவனிங்க, பயத்தோடு கவனிங்க. காதலையே வாங்காத மாதிரி செய்தி கேட்க கூடாது. என்னத்தையும் சொல்லிட்டு போறாங்க, வந்தமா 11:30 மணி எப்பாவது போனமான்னு இருக்கணும். என்னதான் நடக்கட்டும், ஞானஸ்நானமா சொல்லிட்டு போறாங்க, அபிஷேகமா சொல்லிட்டு போறாங்க, திருவிருந்தா சொல்லிட்டு போறாங்க. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு,
மலர்ந்தா வானம் கமந்தா பூமி போயிட்டே இருக்க கூடாது. உங்க ஒவ்வொரு பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு பேரும் இந்த சபைக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அல்லேலூயா. ஆமா, ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நிர்விசாரமா இருக்காதுங்க. சபையில நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள். சபைக்கு நீங்க ரொம்ப தேவையானவர்கள். ஆண்டவர் என்ன பேச வரார் கூர்ந்து கவனிங்க. சிலர் எழுதி எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சிலர் ரொம்ப எழுத முடியாட்டாலும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க. நான் ரொம்ப எழுதிக்கிட மாட்டேன். நமக்கு படிப்பு எழுத்துனா ஏதோ தூக்கு தண்டனைக்கு நம்மள அன்பா கூட்டு பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதனால ரொம்ப படிக்க கூட முடியல. ஸோ எங்க போனாலும் ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். ஆனா எழுதுனா ரொம்ப நல்லது. சரி, நம்ம கேரக்டர்ல ஒரு 4 பேர் இல்லாமலாம் இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் கவனிங்க. சில ஆட்கள் எழுதுறதும் கிடையாது, கவனிக்கிறதும் கிடையாது. போன வாரம் என்ன செய்தின்னு கேட்டா பப்பரப்ப நீ பாக்குறது, இது என்ன பழக்கம்? இந்த மாதிரி எல்லாம் இல்லாம கர்த்தர் பேசுகிற வார்த்தை இருதயத்துல இருப்பதாக ரொம்ப கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிங்க. எதிர்த்து நிற்க கூடாது, கசப்பு வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. சபையோடு ஒத்து போகும். சபையோடு எப்போதுமே பிரிந்து நிற்காதிருங்க. ஐக்கியப்பட்டு நில்லுங்க, ஒருமனப்பட்டு நில்லுங்க. ஒருவேளை மற்றவங்க ஒரு மாதிரி பேசியிருக்கலாம், இல்ல நானே ஒரு மாதிரி உங்களை பேசியிருக்கலாம். வாய் தவறி கூட வந்திருக்கலாம், மதியினமா வந்திருக்கலாம். அதையே 10 வருஷத்துக்கு பிடிச்சிட்டு நிக்க கூடாது. தாராளமாய் ஏராளமாய் மன்னிக்க பழகணும். தாராளமாய் ஏராளமாய் சகிக்க பழகணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள பழகணும். ஒப்புரவாகிரணும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல கசப்பும் எரிச்சலும் வைராக்கியமும் இருந்தால் அவரால் செயல்பட முடியாது, அவரால் கிரியை செய்ய முடியாது. எப்போதும் இருதயம் எல்லாம் லகுவா இருக்கணும், வெயிட்டா இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, இருதயம் எல்லாம் ரொம்ப பாரமா இருக்கக்கூடாது, வெயிட்டா இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு யாரோ சொன்ன 4 வார்த்தை ரொம்ப வெயிட்டா இருக்கு, பாரமா இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆவியானவரை சுமக்கிறோம், அபிஷேகத்தை சுமக்கிறோம், கர்த்தரை சுமக்கிறோம். நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். எரிச்சலா இருக்கக்கூடாது. ரொம்ப மன்னிக்கிறவர்களாக, ரொம்ப தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக, சகிக்கிறவர்களாக, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். என் பிள்ளைகள் எனக்கு முன்பதாக எப்படி மாறுகிறார்கள். நம்ம எவ்வளவு மாற முடியுமோ மாறணும். அது லேசான காரியம். இந்த இடத்துல வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை துதியுங்கள். பயப்படுகிறவர்கள் கர்த்தரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். அப்போ பயம், கனம். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பக்திக்குள்ளாய் வரணும். ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஓசா என்கிறவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில வைத்து நடத்தி கொண்டு வருகிறான். திடீர்னு மாடு அசைந்ததுனால பெட்டி ஏதோ விழுற மாதிரி ஒரு நிலை வரும்போது கையை நீட்டினான். கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். ஹல்லேலூயா. ஏன், எதனால செத்தான்? எதனால? அவன் அவ்வளவு பெரிய பாவமா பண்ணான். ஆனா 2வது முறை மறுபடியும் ஓபேதேதோமின் வீட்டுல அந்த பெட்டி இருக்க பயங்கர ஆசீர்வாதம் அந்த வீட்டிற்கு. இதை பார்த்த தாவீது, ஆகா, அன்னைக்கு ஒருத்தனை அடிச்சாரு, அதன் நிமித்தமா நாம அந்த பெட்டி அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். அந்த வீட்டுல இருக்கிறதுனால எவ்வளோ ஆசீர்வாதம். அதனால அந்த பெட்டியை நாம 2வது கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா 2வது முயற்சியில கர்த்தர் யாரையும் அடிக்கல. அத முதல் டைம்ல கர்த்தர் ஊசாவை அடித்தார், அவன் செத்து போனான். முதல் டைமுக்கும் 2வது டைமுக்கும் என்னதான் வித்தியாசம்? ஹலோ,
கேட்கிறேன், முதல் டைமுக்கு ரெண்டாவது டைமுக்கு என்ன வித்தியாசம்? யோசிங்க. முதல் முறை அதை கொண்டு வரும்போது புது ஒரு வண்டியை ரெடி பண்ணி இசைக்கருவெல்லாம் மீட்டு பாட்டு பாடி வர்றாங்க. ஆனா ரெண்டாவது முறை அதை அப்படி கொண்டு வரல. ரெண்டாவது முறை இப்படி கொண்டு வந்தார்கள் என்றால், நம்ம எல்லாமே செய்யலாம், ஆனா ஏனாதானோன்னு செய்யக்கூடாது. எத்தனை பேரு புரியுது? ஆமா, தேவனுக்கென்று செய்கிறத சரியா நேர்த்தியா கரெக்டா செய்யணும். ஏனாதானோன்னு செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அன்றைக்கு தாவீதினுடைய காலத்துல தான் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர முற்பட்டார்கள். ஆனா அதுல சில மதியினங்கள் இருந்துச்சு. ரெண்டாவது கொண்டு வரும்போது அவன் அப்படி கொண்டு வரல. ஆகையினால அதுல யாரும் பாதிக்கப்படல. நம்ம செய்கிறத எதுவோ மதியினமாய் செய்யக்கூடாது. ஒரு ஜெபமாய் இருக்கட்டும், ஒரு ஆராதனையா இருக்கட்டும். ஆராதனை நடத்துகிற நானும் ஆராதனை மதியினமாய் நடத்திடக்கூடாது. ஆராதனை பங்கெடுக்கிற நீங்களும் மதியினமாய் பங்கெடுக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் செய்கிற ஒவ்வொன்றிலையும் அவருடைய இருதயம் மகிழணும். அது ரொம்ப முக்கியம். நான் எதை செய்தாலும் அவர் சந்தோஷப்படணும், எதை செய்தாலும் அவர் மகிழணும். அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னா எப்படி? அப்ப ரெண்டாவது முறை இவர்கள் அதே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர ஆயத்தமாகிறார்கள். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். ஹல்லேலூயா. முதல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது அந்த பெட்டியை கொண்டு வர ரெடி ஆகும்போது முதல்ல தாவீது செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினான், அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். ஹல்லேலூயா. ஆமா, ஃபர்ஸ்ட் முறை வெறும் ஒரு புது வண்டியை மாத்திரம் அனுப்பினான். கொஞ்சம் மியூசிக் கருவிகள்லாம் இசைச்சு அப்படியே பாடிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா ரெண்டாவது முறை ரொம்ப உஷாராவி தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்துல ஒன்றும் குறைபடாதபடி அவன் பார்த்து கொண்டான். ஒரு ஸ்தலத்தை அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஆயத்தப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஸ்தலம் எப்போது நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஸ்தலத்தை தாவீது ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெஸ்டான இடத்தை, ஒரு பெஸ்டான கட்டிடத்தோடு. அதுக்கு பிறகு என்ன செய்தான் அப்படின்னா, 2வது வசனத்தை வாசிக்கும் போது, பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டி எடுக்கல் ஆகாது, தேவனுடைய பெட்டி எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். ஹல்லேலூயா. இது மோசேனுடைய காலத்திலே ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. லேவியர் தான் கர்த்தருடைய பணியை செய்யணும், சும்மா எல்லாரும் செஞ்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு மோசேனுடைய நாட்கள்ல கொடுத்துட்டாரு. ஆனா தாவீதுக்கு கொஞ்சம் கண் அசதி. முதல் முறை அதெல்லாம் பார்க்கல, சும்மா போங்கப்பா 4 பேர் போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டான். அதுக்கு பிறகுதான் தாவீது கவனிக்கிறான். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப கவனம் தேவை. நான் என்ன செய்கிறேன், அவர் என்ன விரும்புகிறார், இதை ரெண்டையும் நீங்க கவனிக்கணும். நான் எதையோ செய்வேன், அவர் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளுவார். அந்த துணிகரை நமக்குள்ள துளிகளவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அப்படிதான் இருக்கு. ஆமா, நான் செய்கிறதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். எங்க சொல்லிருக்கு? அப்படி கிடையாது. மோசேனுடைய பிரமாணங்கள்ல யோசித்து பார்க்கிறான், இந்த வேலை யாரு தான் செய்யணும், யார் பெட்டியில கை வைக்கலாம், யார் பெட்டியை சுமக்கணும், அந்த தேவனுடைய பெட்டிக்கு யார் தான் ஊழியம் செய்யணும். அதெல்லாம் ஒரு பெரிய பிரமாணத்தையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ சித்தத்தை உங்க இருதயத்துல எழும்புகிற காரியத்தோடு இணைக்காமல், தேவ சித்தத்தை வேதத்துல எழுதியிருக்கிற வார்த்தையில உங்க இருதயத்தை இணைத்துக் கொள்ளுங்கள்.
வேத வசனத்திற்கு நீங்க வளையுங்க, நீங்க திரும்புங்க. உங்க வசதிக்கு வேத வசனங்களை திருப்பாதிருங்க. ஹல்லேலூயா. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அப்ப தாவீது அதெல்லாம் பார்க்கிறான். யார் அனுப்பணும், யார் சுமக்கணும், யார் அந்த பெட்டிக்கு பக்கத்துல போகலாம், யார் அந்த பெட்டியை தொடலாம். அப்ப அப்படி எல்லாம் யோசித்து பார்க்கும்போது லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. இது முன்னாடி ஏன் தெரியல? அங்க இருந்த ஆசாரியர்களுக்கு, தாவீதுக்கு தெரியும் இதுல என்ன வந்துட போகுது அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இதுல என்ன இருக்கு சாதாரணமா? எப்பவாச்சும் ஒருக்கு ஆராதனைக்கு போகும், இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்கு என் சூழ்நிலை தெரியும். அடுதானே எப்பவாச்சும் ஒருக்கா ஜெபம் பண்ணுவேன், இதுல என்ன இருக்கு? அப்ப தினந்தோறும் 3 நேரம் ஜெபம் பண்ணவெல்லாம் முட்டாளா என்ன? சாப்பிடுறது 3 நேரம் சாப்பிடுறிய, ஒரு 2 நேரம் ஆகிலும் ஜெபித்தா என்ன? தினந்தோறும் ஒரு வேளையாகிலும் மனசார ஒரு இரவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனிடத்துல பெற்ற நன்மைகளை சிலர்லாம் நான் பார்க்கிறேன், சபைக்கு வந்ததுல இருந்து ஒரு சாட்சியும் சொன்ன மாதிரி இல்லை. வெக்கமா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க வெக்கத்துக்கு மருந்தே இல்லை. அதனால பரவாயில்ல, வாலிப பிள்ளைகள்ல நல்லா சாட்சி சொல்றாங்க. கர்த்தர் மாற்றுகிறார். பெரியவர்கள் அப்படியே இருக்கிறது, எது நடந்தாலும் அப்படியே இருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னா சபையார் நாங்க சந்தோஷப்படுறோமோ இல்லையோ, உங்களை உண்டாக்கின தேவன் சந்தோஷப்படுவார். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நிறைய பேருக்கு வெக்கம், என்ன சொல்ல அப்படின்று. வெக்கப்பட்டாலும் சொல்லுங்க. ஆமென். கூச்சமா இருந்தாலும் சொல்லுங்க. முதல்ல ஒரு மாதிரி வரும், அதுக்கு பிறகு எல்லாம் சரியாயிரும். நீங்க சாட்சி சொல்லும் போது கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். சாட்சி சொல்லி நன்றி சொல்லுங்க. நீங்க சம்பாதிக்கிறது ஆண்டவர் கொடுத்த கிருபை. நீங்க குடும்பமாய் வாழுகிறது கர்த்தர் கொடுத்த கிருபை. பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய குடும்பம் எல்லாம் சின்ன பின்னமா போகுது, சோசியல் மீடியால பார்க்கிறோம். ஆனா இதுவரையிலும் கணவனும் மனைவியும் ஒரே நினைவா இருக்கிறார்கள், ஒரே சிந்தையா இருக்கிறார்கள். வழி மாறி போகல. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி பாதுகாக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் கட்டி பாதுகாக்கிறார். நாம விரும்புகிறதை பிள்ளைகள் செய்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தீங்கையும் நாம பார்க்கல, கர்த்தர் விடல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மூலமா நாம தலகுனிய ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் தான் ஆகும்? ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிரும். ஆனா கர்த்தர் பிள்ளைகள் நிமித்தமாய் பெருமை பாராட்டும்படி இதுவரையும் கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே யாரு வேணாலும் கொண்டு வரலாம் உடன்படிக்கை பெட்டி, அப்படிலாம் கிடையாது. யார் என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யணும். ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஆசாரியன் செய்யணும். விசுவாசிகள் செய்ய வேண்டியதை விசுவாசிகள் செய்யணும். உங்களுக்கு இந்த சபையில ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் இருக்கிறது. எனக்கும் இந்த சபையில ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாங்க சும்மாவே இருக்கிறது இல்ல. வீட்டுல இருந்தாலும் சும்மாவே இருக்கிறது இல்ல. ஆராதல ஒரு பிரசன்னம் ஊற்றப்படுகிறதே, ஒரு மகிமை ஊற்றப்படுகிறதே, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறதே, இதெல்லாம் எந்த பைப்பு வழியா வருதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பஞ்சாயத்துல இருந்தா வருது. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து எங்க பாத்திரத்தை நிரப்புகிறோம், அதுக்கு பிறகு உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த வாரம் ஃபுல்லா அவருடைய மகிமை வாங்கக்காக எத்தனை மணி நேரம் காத்திருக்கிறோம் என்கிறது எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டு வர முடியாது. ஆனா ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு வரோம். சும்மா இப்படியே நடக்கட்டு, ஏதாவது ஒரு 2 பாட்டு பாடி. ஒரு நாள் ஒரு தலைமை போதகருக்கு பயங்கர கோபம் வந்தது. எது? கன்வென்ஷன் கூட்டத்துல.
அப்போ பாத்தீங்கன்னா எந்த பாடல் இறங்கின டைம்னா இந்த கண்மலையானவரே, அந்த பாட்டு இறங்கி ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு. அந்த டைம் அப்போ தலைமை பாஸ்டர் ஒரு பாஸ்டர் ஆராதனை நடத்த விட்டார். இவர் வந்த உடனே அந்த பாட்டை பாடி ஆராதனை. யார் பாடினாலும் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். முடிச்சிட்டு சொன்னார், அவர் முடிச்சிட்டு உட்கார்ந்துடாரு. தலைவர் எந்திரிச்சு சொன்னாரு, செத்த வீட்டுல இந்த பாட்டு தான், ஆராதல இந்த பாட்டு தான், யார பாருங்க எந்த கண்மலையானவரே. சும்மா வரணும், ஒரு வாய்ப்பு கிடைச்சா பாடி தள்ளிடணும். என்ன பழக்கம்? ஓப்பனாவே கண்டிச்சதை என்னால பார்க்க முடிஞ்சது. எப்போதுமே ஆயத்தமா இருப்போம். ஹல்லேலூயா. ஆமா, நாம ஜெபம் நடத்தினா, அபிஷேகத்தில் நடத்தினா, கர்த்தர் அவர்களை தொடுகிறதை அவர்கள் உணரணும். ஒரு 4 வார்த்தை பேசினாலும் தேவன் பேசுகிறது போல உணரணும். அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் எல்லாம் வேலை செய்யும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். புது புது வார்த்தைகளை சபைக்கு போதிக்கணும். என்னுடைய சுவிசேஷ ஊழியத்துல மட்டும்தான், அதுவும் முன்னாடி அப்படி இல்லை, தெரு பிரசங்கத்துல. ஆனா இப்போ தேவன் அந்த வெளிப்பாடை தந்தபடியினாலதான். இயேசு கிறிஸ்து எதற்காய் பூமிக்கு வந்தார் நீங்கள் நினைச்சிருப்பீங்க, ஆனா கேட்க மாட்டீங்க. நானே ஓப்பனா சொல்லியிருந்தேன். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பிதாவினுடைய சித்தத்தை பிரசங்கிக்கும்படி, நோய்களை வியாதிஸ்தர்களை சுகமாக்கும்படி, பாவிகளுக்காக தன்னை பலியாக்கும்படி வந்தார். இதை கொஞ்சம் சொல்லிட்டு, கடைசி காலத்தின் அடையாளம், நீங்க நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், அடையாளத்தை சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவருடைய வருகை உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தி இருக்கிறது, அதை சொல்லுகிறோம். அவர் வந்தா என்ன, பூமியினுடைய நாட்கள் முடிந்தா என்ன, அப்படி இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஒண்ணு நடக்கும். மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இது உலகத்துக்கே சொல்ல வேண்டிய செய்தி. எனக்கு என்னன்னு இருந்துடக்கூடாது, அதை சொல்றோம். அதற்கு என்ன செய்யணும்? இயேசுவே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும். சோ இப்ப எங்க போனாலும் தெரு பிரசங்கத்துல மாத்திரம்தான் செய்தி ஒரே மாதிரி இருக்கும். மற்ற எல்லா இடங்களிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அப்பாவினுடைய இருதயத்தை புரிந்து பேசுகிற வார்த்தைகள் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நல்லவர், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எதுவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம், அப்படி எல்லாம் இல்லை. அடுத்தபடியாக 12வது வசனம், 1 நாளாகமம் 15:12 வாசிப்போம். அவர்களை நோக்கி லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? உங்களையும் உங்கள் சகோதரர்களையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. முன்னாடி அதுக்கெல்லாம் இடம் இல்லை. சும்மா போய் தூக்கிட்டு வாங்கப்பா. என்ன பீரோவா அது? சும்மா ஒரு பொருளா? அது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அது சாதாரண பெட்டி அல்ல, அது இஸ்ரவேலின் மகிமையா இருக்கிறது. அந்த அறிவெல்லாம் இல்ல. நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் முதல் பகுதிக்கு வாங்க. எவ்வளவு பிஸியானாலும் கர்த்தருக்காக முதல் பகுதியில வாங்க. வசனத்தை மாற்ற முடியாது, வசனத்திற்காக உங்களை நீங்களே மாத்தணும். நம்மள வேலை செய்ய ஆண்டவர் அழைக்கல, அவருடைய ராஜ்யத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய வேலைக்காக தான் முதல்ல அழைச்சார். எப்போ மனுஷன் பாவம் செய்தானோ அப்போ அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியாக்கி, அதுக்கு பிறகுதான் அவன் வேலை செய்து சாப்பிட வைத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு முன்ன வரைக்கும் மனுஷன் வேலை செய்யக்காக படைக்கப்பட்டவன் அல்ல, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் படைக்கப்பட்டவன்.
அவருடைய வேலையை செய்ய படைக்கப்பட்டவர்கள், அவருடைய ராஜ்யத்தை கட்ட படைக்கப்பட்டவர்கள் நீங்க. இதெல்லாம் புரியாம வேலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம். சரி, மற்ற நாள் எல்லாம் செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆகிலும் அவருடைய வேலையை செய்யுங்க. அப்பவும் முடியல. அடிமைப்பட்டு போக கூடாது. எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அததான் செய்தான். எவ்வளவு முடியுமோ அந்த ஜனங்களை ஆராதனை என்கிற ஒரு பகுதியே அவர்கள் மறக்கணும் என்கிறதற்காக வேலையை கூட்டிட்டே போனோம். இன்னைக்கும் நமக்கு இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு வேலை மட்டும் குறைய மாட்டேன். மசாலா மிக்ஸி அரைக்குது, தண்ணி அரைக்கிறது மோட்டர் இறைக்குது, மாவாட்டுறது மிஷின் ஆட்டுது, துணி துவைக்கிறது அண்ணா ஒண்ணு கிடக்கு அது ஆட்டு, அது துவைச்சு தருது. என்னத்துக்கு மிஷின் வேணும்? பாத்திரங்கள் வருது, எல்லாமே மிஷின் தான் செய்யுது. ஆனாலும் வேலை மட்டும் குறைய மாட்டேங்க. ஒரே வேலை. ஆராதனைக்கு எல்லா ஆராதனைக்கும் 1/2 மணி நேரம் லேட். ஏன் முடிய மாட்டேன்? ஊழிய தாயார் 8 மணிக்கே வந்துட்டாங்க. வந்து ஒரே சத்தம், துதிச்சுட்டே, துதிக்கிற சத்தம், ஜபிக்கிற சத்தம். அவங்கள ஒரு 9:30க்கு மெல்ல வந்திருக்கலாம்ல. பைய மெதுவா எந்திரிச்சு ஒரு ஆராதனை அப்படின்னா அன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துடணும். நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அவ்வளோ கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் அவனை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவரை கனம் பண்ணாதவன் கனவீன அடைவான். நல்ல கனம் பண்ணுங்க. அந்த கனம் எல்லாவற்றிலையும் வெளிப்படட்டும். சாக்கு போக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். சுகம் இல்லாம ஆயிற்று, மரணம், ஃபங்க்ஷன், திடீர்னு அழைப்பு, 1000 சொல்லலாம். சாகிறது வரைக்கும் இதை சொல்ல வைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அவனுக்கு கொடுப்பேன். கிரியைகளை பார்த்து பலன் அளிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய சபைக்கு, அவருடைய ஊழியத்திற்கு அவனுடைய பிரயாசம் என்ன? இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஆராதனைக்கு வரும்போது முன் ஆயத்தம் வேணும். பரிசுத்தப்படுத்துங்கள். அன்னைக்கு முதல் டைம் இந்த உடன்படிக்கை பெட்டிய சுமக்குக்கு போகும்போது இதெல்லாம் செய்யல, கவனிக்கல. சும்மா போவோம், ஒரு துணியை போட்டோமா, பைக்கை ஸ்டார்ட் பண்ண போனோமா அப்படின்ட்டு. ஒரு ஆராதனைக்கு வரும்போது எல்லா திருவிருந்திலையும் சிலர் எந்திரிச்சு வெளியே போறது, நான் ஆயத்தம் இல்லை, நான் தகுதி இல்லை. நான் திடீர்னு வச்சேன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? என்ன திடீர்னு வைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அவர் திடீர்னு வச்சுட்டாரு, நான் ஆயத்தம் இல்லை, ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லக்கு திடீர்னு எல்லாம் வைக்கல. எல்லா முதல் ஞாயிற்றுக்கிழமையும் அறிவிப்பு கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் திருவிருந்து ஆராதனை நடக்கும். அறிவிப்பை எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை உண்டு, என்ன அறிவிப்பா வருது உங்களுக்கு கிடையாது. அதே போல எல்லா முதல் ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்து ஆராதனை நடக்கும். அறிவிப்பை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீங்க அதற்காக ஆயத்தமாகணும். சும்மா ஏதோ போவோம், திருவிருந்து எடுப்போம் அப்படிலாம் இல்லை. ஒரு ஆயத்தம். மாசந்தோறும் எல்லா நாளும் தேவனுக்காக எப்போதுமே ஒரு ஆயத்தம். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். இருதயம் எல்லாம் ஹார்டா இருக்கக்கூடாது. இருதயம் எல்லாம் கனத்த இருதயமா இருக்கக்கூடாது. இருதயம் எல்லாம் பாரமா இருக்கக்கூடாது. இருதயத்துல எரிச்சல் இருக்கக்கூடாது. இருதயத்துல வைராக்கியம் இருக்கக்கூடாது. எல்லாம் உங்களை நீங்க பரிசுத்தமாக்குங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சரீரத்தை கைகளில வாங்க போகிறோம். அவருடைய இரத்தத்தை வாங்க போகிறோம். இரத்தத்துல பானம் பண்ணுகிறவர்கள், சரீரத்தை புசிக்கிறவர்கள் இப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு கோபமா இருக்கக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளாக உங்க கோபங்கள் எல்லாம் தணிந்து போகணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும். இச்சை இருக்கக்கூடாது, கள்ளத்தனம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது. உங்களை நீங்க சுத்தப்படுத்துங்க. அதுக்கு பிறகு மகிமையின் ராஜாவினுடைய சரீரத்தை கையில வாங்கி பாருங்க. நிச்சயமாகவே ஜீவன் இருக்கும், விடுதலை இருக்கும். இதெல்லாம் எதற்காக? அவருடைய சரீரத்தில் சரீரமாய் மாறுகிறோம்.
இரத்தத்தில் இரத்தமாய் மாறுகிறோம். அபிஷேகத்தை பெற்று ஆவில ஆவியாய் மாறுகிறோம். நீங்களும் நானும் ஏசப்பாவினுடைய சரீரத்துல சரீரமாக, இரத்தத்தில் இரத்தமாக, அவருடைய ஆவியை பெற்றதுனால ஆவில் ஆவியாக இருக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏனாதானோனி வந்து எடுக்கக்கூடாது. சோதித்து நிதானித்து அறியணும். இதற்காகவே உங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்க. ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்தமாயிருங்க. ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தமாயிருங்க. பரிசுத்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் பரிசுத்தமாயிருங்க. பரிசுத்தத்துல குறைவுள்ளவர்களா இருக்கக்கூடாது. நாம செய்கிற ஆராதனைல பலன் வரல, பதில் வரல, ஜெபத்துல பதில் இல்ல, காணிக்கையில பதில் இல்ல, அப்ப எங்கேயோ ஒரு குறை இருக்கிறது. அதை சரிபடுத்தணும். அந்த முறை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் போது இதெல்லாம் கவனிக்கப்படல. நாம ஒன்னதான் கவனிக்கிறோம். ஆராதனைக்கு போன இந்த வாரம் எப்படி இருக்கு, இந்த வாரம் என்ன கிடைச்சது, இதைதான் கவனிக்கிறோம். ஆனா எப்படி ஆராதனைக்கு போனேன் அதை சுத்தமா கவனிக்கிறது இல்ல. எப்படி ஆராதனைக்கு போனீங்க? பரிசுத்தப்படுத்திருந்தீங்களா? நல்லா ஆராதிச்சிங்களா? டைமுக்கு ஆராதனைக்கு போனீங்களா? இடைவிடாமல் ஆராதிச்சிங்களா? நாமளே சோதித்து பார்க்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் கவனிக்கப்படல. உடன்படிக்கை பட்டியைக்கு நேராய் கை நீட்டனா கர்த்தர் அடித்தார், அது மட்டும்தான் கவனத்தில் இருக்கிறது. நீங்க கவனித்து செயல்பட வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் உங்களை நீங்க திருத்திக் கொள்ளுவீர்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்குகிற அந்த பாக்கியமும் அதனால உண்டாகுகிற மேன்மையும் உனக்கு இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ராஜாவாகிய தாவீது சந்தோஷத்தில் ஆடுனா. அத ஒய்ஃப் பார்த்தா. ஹல்லேலூயா. ஒய்ஃப் நம்மளே மாதிரி நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்டைலா ஆராதனை பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவ பார்த்துட்டு ஒரு ராஜா இப்படி தெருவுல கிடந்து ஆடலாமா? ராஜானா இவ்வளவு டீசெண்டா இருக்கணும். இப்படி நின்னா ஓகே, இல்லைன்னா சும்மா ஒரு பந்தாவா நின்றுக்கலாம். இவர் இப்படி கிடந்து ஆடுறாருன்னு இருதயத்துல அவமதித்தா சாகிறது வரைக்கும் பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. முதல் முறை சுமக்கிற போது ஊசா அடி வாங்கினான். இரண்டாவது முறை கொண்டு வரும்போது தாவீதுடைய மனைவி மீகாள் அடி வாங்கினார். நம்முடைய தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்கிற இதை புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு அவர் எதை விரும்புகிறார் என்கிறதை தியானித்தால் நமக்கு புரியும். ஆராதனைல டீசெண்டா வரணும், லோக்கலா மாறிடணும். இல்லையா? ராகம் வருதோ இல்லையோ பாடுங்க, நல்லா கை தட்டுங்க, நல்லா துதியுங்க, நல்லா பணிந்து கொள்ளுங்க, நல்லா அர்ப்பணிங்க. நல்லா மகிமையின் தேவன் பார்க்கிறார். நாம செய்கிற ஒவ்வொரு ஆராதனையும் அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும். நம்ம செய்கிற ஊழியம் கவர்ந்து கொள்ளும். ஆராதனை பண்ணிட்டு வீட்டுக்கு போனா இருதயத்துல ஒரு அளவில்லாத ஆனந்த சந்தோஷம் ஹல்லேலூயா உள்ள இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். அதெல்லாம் அவரால் மட்டும்தான் தர முடியும். நீங்க அதற்கு பாத்திரமாய் மாறுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 14 வாசித்தால், அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். அப்போ தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். அதுக்கு பிறகு 16 வாசித்தால், தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரனாகி பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ யார் பாடணும்? பாடகர்களை நிறுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ பாடல் காரியத்தை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. சபை ஆராதனைல எப்பவுமே பாடுகிறது இல்ல, பாடல் பகுதின்னு ஒண்ணு இருக்கிறது, ஆராதனை பகுதின்னு ஒண்ணு இருக்கிறது, காணிக்க பகுதின்னு ஒண்ணு இருக்கிறது. எது எது எப்ப நடக்கணுமோ அப்பப்போ அது நடக்கும். எல்லாம் ஒழுங்கும் கரையுமா நேர்த்தி ஆக்கப்பட்டு
அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 21வது வசனத்தை நீங்க வாசித்தால், மத்தித்தியா, எலிபேலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏஎல், அசசியா என்பவர்கள் செமனித் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். அல்லேலூயா. எப்படி வாசித்தார்களா? நேர்த்தியாய், தப்பு தப்பா இல்ல. ஆமா, இன்னைக்கும் நிறைய பேர் பாடல்கள் எல்லாம் தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்கும். நேர்த்தியாய், நேர்த்தியாய். சோ இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த பெட்டி வரும்போது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சோ இவ்வளோ காரியம் அங்கே முதல்ல துணிந்து செய்தால், நீங்க 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தாலும், 2 சாமுவேல், அவர்கள் நாகோரின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைத்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அல்லேலூயா. அவன் அங்கே தேவனுடைய பெட்டியில் செத்தான். அவனுடைய துணிவு நிமித்தமாக கர்த்தர் அவனை அடித்தார். ஆராதனையில, ஊழியத்துல துணிந்து எதையும் செய்யாமல் பணிந்து குனிந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படியே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் திருவந்துக்காய் வாசிக்கப்படுகிற அந்த பகுதி, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 31 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் வாசித்தால் கஷ்டம். 27 வாசிப்போம். இப்படி இருக்க, இப்படியெல்லாம் இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். குற்றமுள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நிதானித்து அறியணும். அப்படி செய்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தருக்காக செய்கிற எதையும் துணிந்து செய்ய வேண்டாம், பணிந்து செய்யுங்க. பரலோகத்தின் தேவன் உங்களை உயர்த்துவார். தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நீங்க பணிந்து கொள்ளுங்கள். ஆயத்தம் இல்லை என்றே சொல்லிட்டு இருக்க கூடாது. தினந்தோறும் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் போய் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில கை வைத்தார் சாபம். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஜெபிக்கலாம். க்ளோரி, ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். எல்லா நாவுகளும் தேவனை துதிக்கட்டும். ரீபாலா ஷகல திஹந்தோருடரா. தேவனை தொழுது கொள்ளுங்க, பணிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நல்லவர். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லுங்க. என்னை தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை சுத்திகரிங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை சுத்திகரிங்க. லிபரக ஷடலதர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் எம்மாத்திரம், அவர் மகா பெரியவர், அவர் மகா பெரிய தெய்வம்.
லிமனஹந்தோடரபல ஷகதரபலப. ஆமென். ஹalleluya. இயேசுவே மஷகலதரகதர. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லா தெய்வ பிள்ளைகளும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. என்னை சுத்திகரிங்கப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ரிகபலஹந்தோரதரப. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி. ஹalleluya ஹalleluya. உந்தனேக்கும் இருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தனேக்கும் இருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரனே என்று எழுது. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரனே என்று எழுது. ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுமப்புகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை எல்லாவில நிரம்பே. ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஆராதனை ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே. ஷகலதரதரத. இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே ஆமென் 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 ஆமென். அன்பு செய்தோம். ஆவியானவரே ஆண்டவரே அன்பு செய்தோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பா செய்கின்றோம். ஹalleluya. நல்ல கரங்களை கட்டி கர்த்தருடைய மகிமையே தேவ மகிமை ஜனங்களை நிரப்புங்கப்பா. பிரசன்னத்தால மகிமையால அபிஷேகத்தால
நல்ல துதித்து ஹalleluya. நன்றி. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது என்றார். நல்ல கரங்களை தட்டி துதியுங்கள்.